ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவானுடன் விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி ஜென்மராசியில் குருவுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெறுவதன் காரணமாக நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல காலத்தை செவ்வாய் குரு சேர்க்கையால் உருவாகக்கூடிய குருமங்களயோகத்தின் விபரீதராஜயோகத்தின் மூலமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது. 2024 ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களில் அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்ற யோகங்களும் மகிழ்ச்சிகளும் கலந்த சுப நிகழ்வுகளும் இனிதாக கிடைப்பதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது என்பதை செவ்வாய் மற்றும் குருவின் அமைப்பு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசிக்குள் சஞ்சரிப்பது கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமாகும். உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் முதலீடுகள் மூலமாக சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய பணத்தை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் செலவுகள் வந்தாலும் கூட அந்த செலவுகள் அனைத்தும் அடுத்தடுத்து முதலீடுகளாக மாறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடும். பல தடைகளையும் தாண்டி நீங்கள் நினைத்தபடியே மிகச்சிறப்பாக அமையும். மேலும் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சிகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான மந்தமான சூழ்நிலைகள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகங்களும் தொழில் ரீதியாக குடும்ப வருமானங்களை உயர்த்திக் கொள்வதற்கான நல்லபல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக அமைகிறது. நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல காலம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்துள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே நீண்ட காலங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறைகிறது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவரை புரிந்துகொண்டு வாழ்க்கையில் சந்தித்த இனிமையான நிகழ்வுகளை நினைவுகூர்வதின் மூலம் கசப்பான நிகழ்வுகளை மறந்து கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் அந்நியோன்யம் ஒற்றுமை அதிகரித்து பல்வேறு விதங்களான இணக்கமான யோகங்கள் ஏற்படுகிறது. எனவே பிரிந்திருந்த கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் குடும்ப வாழ்க்கையை இனிதாக அனுபவிக்கக்கூடிய விதத்தில் ஒன்று சேர்வதற்கான யோகங்கள் உள்ளது என்பதை மங்களகாரகனாக இருக்கின்ற செவ்வாய் துல்லியமாக உறுதி செய்கிறார். உடன் பிறந்தவர்களின் ஆதிக்கத்தையும் அதிகமாக கொண்டவராக செவ்வாய் கருதப்படுவதால் உடன் பிறந்தவர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் என அனைவரிடமுமிருந்து வந்த மனஸ்தாபங்கள் மனவருத்தங்கள் விலகும். பல்வேறு வகையான சங்கடமான நிகழ்வுகள் மறைந்து ஒற்றுமை ஏற்படுவதற்கான நல்லபல அதிர்ஷ்டமான வழிகளை கண்டிப்பாக செவ்வாய் குருவின் அமைப்பு மிக பலமாக உருவாக்கி கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தில் சனிபகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவன ஒப்பந்ததாரர்கள் ஆர்டர்களுக்கான ஒப்பந்ததாரர்கள் என அனைவரிடமும் சுமூகமான உறவு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. புதிதாக தொழில் துவங்க வேண்டுமென்றால் தொடங்கலாம். நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பதற்கான யோகங்களை செவ்வாய் குருவின் சேர்க்கை மிக பலமாக உருவாக்கி கொடுக்கிறது. உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எந்தவிதமான முயற்சியில் வேண்டுமானாலும் ஈடுபடலாம். சனி வக்ரம் பெற்றிருப்பதால் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கிக் கொள்வதில் இடமாற்றங்கள் வேலைமாற்றங்கள் என பல்வேறு விதங்களான மாற்றங்களை மிகச்சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகங்கள் கிடைக்கிறது. உத்தியோகம் ரீதியாக நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பல நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகங்கள் பலமாக கிடைக்கிறது. பல்வேறு விதங்களான தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிதி ரீதியான முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் வருமானத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையில் நிரந்தர வேலைவாய்ப்பை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய யோகங்களும் மிகச்சிறப்பாக உருவாகியுள்ளது. நவகிரகங்களிலேயே சனி குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று கருதக்கூடியவர் செவ்வாய் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் தன்னுடைய பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு 4 7 8 போன்ற இடங்களை பார்வையிடுகிறார். குருபகவானுடன் சேர்க்கை பெற்று சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்தை குருவோடு இணைந்த செவ்வாய் வலுவாக பார்வையிடுகிறார். செவ்வாய் மற்றும் குரு இணைந்து 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும்.
உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் நடந்தேறும். நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் இந்த காலகட்டத்தில் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. திருமணத்திற்கான சுப செய்திகள் உள்பட பல்வேறு விதங்களான இனிமையான செய்திகளை கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகள் பலமாக உண்டு என்பதை சப்தமஸ்தானத்தை பார்வையிடக்கூடிய செவ்வாய் மற்றும் குருவினுடைய அமைப்பு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது. குருமங்களயோகத்தின் காரணமாக இந்த காலகட்டத்தில் புதிதாக இடம் வீட்டுமனை வீடு வண்டிவாகனங்கள் வாங்கி மகிழுவதற்கான அதிர்ஷ்டகரமான யோகங்கள் கிடைக்கிறது. எந்த விஷயம் எப்படி நடைபெற வேண்டுமென்பதை எப்படி திட்டமிடுகிறீர்களோ அந்த காரியங்களை அதேபோன்று துல்லியமாக துரிதமாக நடத்தி முடிக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பில் செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் செவ்வாய் பார்வையிடுகிறார். ஜென்மராசியில் குருவுடன் சேர்க்கை பெற்று அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் வியாபாரம், தொழில், உத்தியோகம், அரசியல்துறை, கலைத்துறை என பல்வேறு வகைகளான காரியங்களில் சந்தித்து வந்த தீர்க்க முடியாத பல நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் அடித்து நொறுக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது என்பதை செவ்வாயின் அஷ்டம பார்வை துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது. எனவே குழப்பமான மனநிலையிலும் தெளிவற்ற சிந்தனையிலும் இருந்து கொண்டிருந்த ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான தெளிவான மனநிலை கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது. மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை செவ்வாய் குருவுடன் இணைந்து பார்ப்பதால் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் எளிதாக கைகூடுவதற்கான யோகங்கள் உண்டு. உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் முற்றிலுமாக விலகும். கடன் சார்ந்த தொந்தரவுகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகுவதற்கான யோகங்களும் உருவாகியுள்ளது. ஒரு கிரகம் உங்களுடைய ஜென்மராசிக்குள் வருவது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்களயோகத்தையும் விபரீதராஜயோகத்தையும் மிக பலமாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் மிக அதீதமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உருவாகிறது. இனிமையான சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. உங்களுக்கு மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டுமென்றால் செவ்வாயினுடைய பங்களிப்பு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. செவ்வாய் சாதகமற்று இருக்கும்போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைப்பதில் தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தற்போது செவ்வாய் மிக பலமாக ஜென்மத்திற்குள் குருபகவானுடன் சேர்க்கை பெற்று மிகப்பெரிய அளவிலான அருமையான அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பலமாக அள்ளிக் கொடுக்கிறார். செவ்வாயை பொறுத்தமட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக கருதப்படுகிறது. நீங்கள் எந்த பணியை செய்தாலும் அவற்றை உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் துடிதுடிப்புடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுத்துவதற்கான அருமையான ஆற்றல்களை பலங்களை வாரி வழங்கக்கூடிய வல்லமை பெற்றவராக செவ்வாய் திகழ்கிறார். செவ்வாய் குரு போன்ற இரு கிரகநிலைகளும் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன. உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை குரு பகை கிரகமாக பார்த்தாலும் குருவினுடைய பார்வையில் செவ்வாய் நட்பு கிரகமாக இருக்கிறார். செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக இருக்கிறார். சுக்கிரனின் பார்வையிலும் செவ்வாய் சமகிரகமாகவும் இருக்கிறார். செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழ்கிறார். சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல அருமையான நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகிறது. உங்களுடைய ராசிக்கு 3, 6, 11 ஆகிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளை உருவாக்கிக் கொடுப்பார். செவ்வாய் சுகஸ்தானம் அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும்போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுப்பது சற்று கடினம். ஆனால் செவ்வாய் ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் விதிவிலக்கான ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் குருவுடன் இணைந்து குருமங்களயோகத்தையும் விபரீதராஜயோகத்தையும் மிகவும் அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த காலகட்டங்களில் அனைத்து கிரக நிலைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு கிரக நிலைகள் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் மிக மோசமான காலகட்டங்களில் கூட ஏதோ ஒரு கிரகநிலை மிக பலமாக பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட அமைப்பில்தான் இப்போது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் லாபஸ்தானத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி, 5ஆம் இடமான புத்திஸ்தானத்தில் கேது, 3ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ராசியின் அதிபதியாக சுக்கிரன் மிக விரைவில் சுகஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார். ஆக கிரகநிலைகளின் அமைப்புகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது சந்திரன் உள்பட பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமைகிறது. எனவே நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்லபல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் குரு சேர்க்கை துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது.
கலைத்துறையின் அதிபதியான உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் புதுசுக்கிரயோகம் ஏற்படுவதால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும். மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஆக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் உண்டு. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் சூரிய புதாதிபத்தியோகம் ஏற்படுவதால் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் அதிகரிக்கும். காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். குரு ஜென்மத்தில் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று குருமங்களயோகத்தாலும் சுக்கிரன் சாதகமாக பயணிப்பதாலும் புதுசுக்கிரயோகம் ஏற்படுவதாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் உள்ளது. செவ்வாய் ஜென்மத்தில் குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்களயோகத்தோடு இருப்பதால் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த பணிகளில் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்.